Welcome students. Let us now today this topic 11th standard commerce subject comparison of business, profession and employment. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு வணிகவியல் 2ஆம் அத்தியாயம் பாடம். அதில் இருக்கிற தலைப்பு என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னாக்கா தொழில், சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். Look at the table. First business. Businessனா தொழில். Mode of establishment. அதாவது உருவாக்கும் முறை. தொழிலில் எப்படி உருவாக்குற முறை இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். Promoters decision, registration and other formalities as the prescribed by law. அதாவது தோற்றுவிப்பாளர்கள் முடிவுகள், பதிவு மற்றும் பிற நடைமுறைகள் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் செகண்டு ப்ரொபோஷன், மெம்பர்ஷிப் ஆஃப் எ ப்ரொபோஷனல் பாடி ஆர் த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். சிறப்பு தொழிலில் என்ன கொடுக்குறோன்னா சிறப்பு தொழிலை அமைப்பு உருவாக்குதல், உறுப்பினர் சான்று பெறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றில் எம்ப்ளாய்மெண்ட்டு வேலைவாய்ப்பு. இதில் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆர் அப்பாயின்மெண்ட் சேவைக்கான ஒப்பந்தம் அமைப்பது, நியமன கடிதம். தென் செகண்ட் ஒன் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, அதாவது பணியின் தன்மை. Goods and service provided to the public, சரக்கு மற்றும் சேவையை பொதுமக்களுக்கு அளித்தல் அப்படின்றாங்க. ரெண்டாவது இதில் என்ன கொடுக்குறாங்கனாக்கா ப்ரொஃபஷனில் சிறப்பு தொழிலில் பர்சனலைஸ்டு சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர், சிறப்பு தேர்ச்சி பெற்று சேவையை வழங்குதல் அப்படின்ட்டு ரெண்டாவது கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்க performing work assigned by the employer, பணியாளர்களுக்கு வழங்கிய செயலை செய்தல் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. தேர்டு ஒன் குவாலிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். தகுதி என்ன இருக்குன்னா குவாலிஃபிகேஷன் தகுதியில் இதில் குறைந்தபட்ச தகுதி என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதில் குறைந்தபட்ச தகுதி? பிஸ்னஸில், தொழிலில் குறைந்தபட்ச தகுதி என்றும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் சிறப்பு தொழிலில் என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் இன் த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு, அதாவது குறிப்பிட்ட பிரிவில் சிறப்பு தகுதியும் பயிற்சியும் பெறுதல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலையில் என்ன கொடுக்குறாங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல் அப்படின்றாங்க. அதாவது குறைந்தபட்ச தகுதி தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்று பேசிக் மோட்டிவ் அப்படின்றாங்க. பேசிக் மோட்டிவ்னா என்னென்னா அடிப்படை நோக்கம். அதில் earning the profits by the satisfying needs of society, சமுதாயத்தின் தேவையை பூர்த்தி செய்து லாபம் ஈட்டுதல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதில்? பிஸ்னஸில். ரெண்டாவது ப்ரொஃபஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டரிங் சர்வீஸ் அப்படின்றாங்க. ரெண்டரிங்னா என்னென்னா சேவை செய்தல், சேவை புரிதல் அப்படின்றாங்க. இப்போது எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா earning wages or salary by the serving the employer, அதாவது முதலாளிகளுக்கு செயலை செய்து முடித்தவுடன் கூலி அல்லது சம்பளம் பெறுதல் அப்படின்றாங்க. ஐந்தாவது என்ன கொடுக்குறாங்கனாக்கா கேபிட்டல். கேபிட்டல்னா என்ன? மூலதனம். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் ஆஸ் ஃபார் சைஸ் ஆஃப் த ஃபிம், நிறுவனத்தின் அளவை பொறுத்து மூலதன அளவு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பிஸ்னஸில் ப்ரொஃபஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு தொழிலில் லிமிட்டட் கேபிட்டல் நெசசரி ஃபார் த
எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றாங்க. அதாவது இதை உருவாக்க வரையறுக்கப்பட்ட நிதி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. லாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னன்னாங்கன்னா நோ கேபிட்டல் ரெக்கவர்ட் அப்படின்றாங்க. இதில் வந்து மூலதனம் ஏதும் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 6th ஒன் ரிவார்ட் ப்ராஃபிட்ஸ். ரிவார்டு வந்து என்னென்னா வெகுமதி. இதில் வந்து என்னென்னா லாபம் இருக்கணுன்றாங்க. ப்ரொஃபஷனலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபீ, அதாவது தொழில்முறை கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து என்னன்றாங்கனாக்கா சேலரி ஆர் வேஜஸ் அப்படின்றாங்க. கூலி, சம்பளம் அல்லது சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 7வது வந்து என்னென்னா ரிஸ்க்கு. ப்ராஃபிட் ஆர் த அன்சர்டைன் அண்டு இர்ரெகுலர் அப்படின்றாங்க. ரிஸ்கில் வந்து என்னென்னா இடர். இதில் வந்து என்னென்னாக்கா லாபம் நிச்சயமான மற்றும் நிச்சயமற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுக்கணும்னா ஃபீஸ் இஸ் ரெகுலர் அண்டு சர்டைன் நெவர் நெகட்டிவ் அப்படின்றாங்க. கட்டணம் நிச்சயமானது மற்றும் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா எம்ப்ளாயில் ஃபிக்ஸட் அண்டு ரெகுலர் பே நோ ரிஸ்க் அப்படின்றாங்க. நிலையான கூலி, சம்பளம், இடர் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 8th ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றாங்க. உரிமம் மாற்றம். ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்ரெஸ்ட்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா உரிமை மாற்றம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில நடைமுறைகளை பின்பற்றி உரிமை மாற்றம் செய்யப்படும் அப்படின்றாங்க. இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரொஃபஷனில் நாட் பாசிபிள் அப்படின்றாங்க. நாட் பாசிபிள்னா என்ன, உரிமை மாற்றம் செய்ய இயலாது அப்படின்றாங்க. எம்ப்ளாயில் என்னன்றாங்க நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமை மாற்றம் செய்ய இதுலேயும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 9th ஒன் லாஸ்ட் ஒன்று பிஸ்னஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 9th ஒன்னில் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் என்னென்னா நெறிமுறை. இதில் என்ன கொடுக்குறாங்க நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கான்டாக்ட் மாரல் அண்டு எத்திக்கல் டீலிங் ஒன்லி. குறிப்பிட்ட நடத்தை விதிகள் ஏதும் இல்லை, ஆனால் நன்னெறி அடிப்படையில் தொழில் நடத்த வேண்டும் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றாங்க. சிறப்பு தொழில் சார்ந்த நடத்தை நெறிகள் பின்பற்ற வேண்டும் அப்படின்றாங்க. லாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். பணியாளர்கள் நிறுவனத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைக்கு உடன்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். That's all student. It is very important tables, so study well. Thank you.